ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக்ஸ் ஸ்பெஷல்னு சொல்லலாம். இது வந்து ரெட் ரைஸ் வச்சு ஒரு ஹெல்தியான புட்டு பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஹஸ்க் இருக்கிறதுனால இட் இஸ் வெரி ஹைலி நியூட்ரிஷியஸ். இதை வந்து 8 ஹார்ஸ் வந்து நல்லா சோக் பண்ணுங்கள். ஈவினிங் புட்டு பண்ண போகிறீங்கன்னா மார்னிங் சோக் பண்ணுங்க, இல்லை மார்னிங் புட்டு பண்ண போகிறீங்கன்னா நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சோக் பண்ணி நம்ம சாதம்லாம் வடிப்போம் தெரியுங்களா, அந்த மாதிரி வடித்து தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு இதை வந்து மிக்சியில் வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை ரன் பண்ண போகிறோம். ட்ரை ரன் பண்ணிங்கன்னா ட்ரையாக பவுடர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். நல்லாயிருக்கும் இந்த பவுடர். நீங்கள் நிறைய நேரம் ஊற வைக்க தான் நிறைய வந்து மாவு கிடைக்கும். அதில் இதுக்கு வந்து நல்ல ஒரு 1 glass ஆஃப் வாட்டர் நல்லா வந்து உங்களுக்கு தேவைப்படும். நல்லா ஒரு 2 to 3 glasses ஆஃப் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் தேவைக்கேற்ப சால்ட் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை அந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரண்டியை வச்சு இப்படி கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி வந்து மெதுவாக செய்யுங்க. மொத்தமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா கட்டி கட்டியாக ஒரு இடத்துல மாவு வெந்திருக்கும், ஒரு இடத்துல மாவு வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கம்மியாக தண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும் புட்டு. ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை பிடிக்க வரணும், இப்படி உதுத்திங்கன்னா உதிர்க்க வரணும். ஸோ இதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரம் வச்சு இட்லி தட்டு மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத், மஸ்லின் கிளாத் ஏதாவது போட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த புட்டு மாவை வந்து எடுத்து உள்ளே வச்சு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஸோ தட் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இது எல்லாமே. அப்புறம் வந்து இட்லி பாத்திரத்தை மூடிடுங்க. இதுக்கு வந்து இனிப்புக்கு தேவையான வெல்லம் வந்து பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புட்டு வந்து ஒரு 15 minutes மேக்ஸிமம் வெந்துடும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கையிலேயே நம்ம தேங்காய் பூ துருவி வச்சுக்கலாம். துருவி வச்ச தேங்காய் பூவை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அங்கங்கே கெட்டியாக புட்டு இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கரண்டி வச்சு நல்லா தேங்காயும் புட்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்பவும் நியூட்ரிஷியஸும் கூட. நம்மெல்லாம் சாப்பிட்ட ஸ்நாக்ஸை நம்ம பசங்களுக்கு கொடுக்க வந்து நமக்கு இவ்வளோ எஃபோர்ட் தேவைப்படுது. பட் ஆனால் எஃபோர்ட் வந்து வர்த் ஆக்சுவலி. ஸோ ஹெல்தியான ஒரு புட்டு ரெசிபி. இதில் வந்து வெள்ளைப்பாகில் ஆஸ் யூஷுவல் நமக்கு மண்ணெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து நீங்கள் தாளித்து கொட்டினீங்கன்னா கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைசி வெர்ஷன் கிடச்சிரும். பசங்களுக்குன்னும் போது எப்பயுமே ஸ்வீட் ப்ரிஃபர்டு இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்வ் பண்ணலாம். இதோட வந்து நேந்திரம் பழம் ஆர் நார்மலி நம்ம வீட்டில் கிடைக்கிற வாழைப்பழம், நெய் அண்ட் அப்பளம் ஆர் ஸ்பைசி வெர்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சட்னியோட சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குக்கிங் போர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.